நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத ஆண்டவராக இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தை தேடுவதில் வாஞ்சையாயிருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடுங்கள். ஒன்றுக்கும் வெட்கப்படாதபடி உங்கள் முகங்களை பிரகாசிக்க வைத்து கர்த்தர் உயர்த்துவார். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இரக்கமுள்ள தேவனுடைய மகிமையான சத்தியம் என்ன என்பதை நாம் அங்கே காணலாம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா! எத்தனை அற்புதமான தேவன்! காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் மகா மகிமையான ஒரு தேவன். அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் தாழ்ந்தவர்களாய் தங்களை அர்ப்பணிப்பார்களோ அவர்களை ரட்சிக்கிறவர், அவர்களை உயர்த்துகிறவர். ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய தேவனுடைய பார்வையெல்லாம் அவருக்கு முன்பு தாழ்த்துகிற மனித குலத்தின் மேலே இருக்கிறது. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். அபிஷேக பண்ண நாளிலிருந்து அந்த ஆடு மேய்க்கிற வனாந்தரத்தில் கர்த்தருக்கு முன்பு தன்னை அவர் தாழ்த்தினார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிமை வேலைக்காரனாக இருந்த போதும் கூட அவர் பாவத்தை வெறுத்து தள்ளி தேவாதி தேவனுக்கு உகந்த மகனாக வாழ்ந்து தேவனுக்கு முன்பு எத்தனை பாடுகள் வந்த போதும் அவர் தன்னை தாழ்த்தினார். விளைவு என்ன தெரியுமா? எந்த தேசத்தில் தாவீது ஆடு மேய்த்தாரோ அந்த தேசத்தால் ஒரு மகாராஜாவாய் தேவன் உயர்த்தினார். எந்த தேசத்தில் அடிமை வேலைக்காரனாக யோசேப்பு இருந்தாரோ அந்த எகிப்து தேசத்தின் பிரதம மந்திரியாக, அதிகாரமுள்ளவராக தேவன் அவரை உயர்த்தினார். ஆமென். அன்பானவர்களே, தாய் தகப்பன் யார் என்று தெரியாத அந்த எஸ்தர் என்ற அந்த பெண்ணை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தினார். தாழ்ந்தவர்களை உயர்த்துகிற தேவன், தாழ்த்துகிறவர்களை உயரத்தில் வைத்து மகிமைப்படுகிற தேவன். நமது வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான். நம்மெல்லாம் ஒரு காலத்தில் சாம்பலிலும் தூசையிலும் இருந்தவர்கள். இரக்கமுள்ள தேவன் தாழ்ந்தவர்களான நம்மை கண்ணோக்கி பார்த்து இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால உலகத்தின் எல்லா நாடுகளிலும் நாம் அறியும்படி செய்திருக்கிறார். அது அவராலே வந்த தயவு. மனித பலத்தினால் அல்ல, சுய லாபத்தினாலும் அல்ல, சுய தாளந்தாலும் அல்ல, பாரம்பரிய பின்னணியாலும் அல்ல. சிலுவையில் ஆண்டவர் சிந்திய இரத்தத்தால் இந்த மேன்மை நமக்கு வந்தது. இதிலும் மகா மேன்மைகளை தேவன் நமது வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்து மகிமைப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, உயர்த்துகிற தேவனுக்கு முன்பு உங்களை முழுவதுமாய் தாழ்த்தும் இந்த தவ காலத்தில் அப்படிப்பட்ட இதை உங்களுக்கு வரட்டும். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசரே, எங்களை உயர்த்துவதற்கே மகா மகிமையான பரலோகத்திலிருந்து நீர் அடிமையின் உருவெடுத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக தாழ்ந்தவர்களை உயர்த்தவே இந்த பூமிக்கு நீர் வந்தீர். உமக்கு கோடி நன்றி. தேவனே, நீர் உமக்கு முன்பு தாழ்த்துகிற ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறீர். இதைதான் இந்த பரிசுத்த பைபிளே போதிக்கிறது. இந்த முழு உலகில் உள்ள ஒவ்வொருவரையும் இன்றைக்கு உயர்த்துகிற தேவனாகவே இருக்கிறீர். உமக்கு கோடி நன்றி. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை அப்படியாக உயர்த்துங்கப்பா. அவர்கள் தலைமுறைகளை உயர்த்துங்க, அவர்கள் ஆசீர்வாதங்களை உயர்த்துங்க, அபிஷேகத்தை உயர்த்துங்க, சபைகளை உயர்த்துங்க. இயேசு எனும் நாமம் இந்தியா முழுவதும் உயர வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.